மத்தவங்களோட பார்வையில இருந்து பார்த்தா வந்து யூ ஆர் லிவிங் எப்படி சொல்ற ட்ரீம் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு அந்த மாதிரி இப்பயும் தோணுதா? அமெரிக்கால வந்து எல்லாம் ஜென்ரலா காமிக்கிறது குட் சைட் ஆஃப் அமெரிக்கா வந்து காமிக்கிறாங்க. நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட்டா டார்க் சைடும் காமிக்கணும் அப்படின்னு சொல்ற பிளான் இருந்தது. பட் இந்த அளவுக்கு மோசமா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன ப்ரோ மோசமா இருக்கு? எது உங்களை ரொம்ப ஆச்சரியப்பட்டு? உங்களுக்கு அந்த லக்ஸுரி டிராவலிங்கோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிராவலிங் நீங்க பண்றது வந்து நான் அதிகமா வந்து பாக்குறேன். அதுக்கான காரணம் என்ன? சிக்கனமா ஸ்டார்ட் பண்ணதுனாலயா? பட் யூ ரியலி லைக் இட்டா? மடகாஸ்கார்ல வந்து அதிகமா ஸ்கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் பீப்புள் ஆர் வெரி ட்ரூன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊர் ₹1 காசு வந்து அவங்களுக்கு பெரிய காசு மாதிரி ப்ரோ. ஜென்ரலா ப்ரோ டிராவலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா அவங்கள பத்தி பெருமையா பேசிக்க மாட்டாங்க. அவங்க லைஃபுக்காக டிராவல் பண்றவங்க. பட் இந்த போட்டோ எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டோ போடுறதுக்காகவே போவாங்கல்ல, அவங்கள சொல்றேன். நேச்சர்ல உங்களை ரொம்ப ஸ்டன் பண்ணி வாயை மூடிட்டு அப்படியே பேன் பார்க்க வச்ச இடம்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கு. வணக்கம். வருண் டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கெஸ்ட் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அந்த பாட்காஸ்டுக்காக கூப்பிட்டு அப்படிங்கிறது நீங்க சத்தியமா சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு வாரம், ஒரு மாதம் அப்படிலாம் போய் வந்து பாத்தீங்கன்னா 2 வருடத்துக்கு அப்புறமா வந்து நம்மளோட கெஸ்டிங்க வந்திருக்காரு. அது வந்து ஒரு நியாயமும் கூட. ஏன்னா இந்த கெஸ்ட் நம்ம உள்ளூர்லயே இருக்க மாட்டாரு. கண்டமா வந்து சுத்திட்டு இருப்பாரு. அவரு நம்ம கண்டத்துல நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல எப்போ இருக்காரோ அப்போ வந்து கமுக்குன்னு அமுக்கி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல வந்திருக்கிறது புவன் ப்ரோ தமிழ் ட்ரக்கர்ல இருந்து. ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. நம்பிக்கையே விட்டுட்டேன் நான். ஓகே, வரமாட்டேன்னா. ஏன்னா மத்தவங்க எல்லாம் பரவாயில்ல, இங்கேயே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ருட்டீன் சொல்லிட்டு. உங்களோட ருட்டீனே வந்து ருட்டீன்ல இல்லாததுதான் உங்க ருட்டீன் இல்ல. அப்படிலாம் இல்ல, நான் வரணும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ சரியா அமைஞ்சிருச்சு. ஃபைன். யூஎஸ் போயிட்டு வந்திருக்கீங்க கடைசியா. எனக்கு வந்து பர்சனல் கொஸ்டின்ல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து சில பேரோட ஏதாவது ஒரு படம் பார்த்தா வந்து எல்லா படத்துலயுமே இந்த கேரக்டர் நம்ம பண்ணிருக்கலாம்னு தோணாது. இந்த கேரக்டர் நம்ம பண்ணிருக்கோம்ல, அது மாதிரி சில பேரை பார்த்தா தான் அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட ப்ரொஃபஷன் பார்த்து வந்து பொறாமையா இருக்கும். அது ஏன்னா யூடியூபோட ஸ்டார்டிங்ல வந்து நம்ம வந்து இந்த ஃபுட் விளாக்ஸ், இந்த ஊருக்குள்ளேயே சுத்தி டிராவல் விளாக்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். அப்ப என்னோட நினைப்பு என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து வேர்ல்டு ஃபுல்லா சுத்தி வந்து டிராவலிங் விளாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சனோ, நான் சவாலுக்காக கேமரா பார்த்துறேன், இங்கெல்லாம் போக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லா இடத்துக்குமே வந்து போயிட்டீங்க. ஸோ லைக் மற்றவங்களோட பார்வையில இருந்து பார்த்தா வந்து யூ ஆர் லிவிங் எப்படி சொல்ற ட்ரீம் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு அந்த மாதிரி இப்பயும் தோணுதா? ஃபர்ஸ்ட் தோன்றிருக்கலாம், பட் ஆஃப்டர் லாங் இயர்ஸ் இந்த மாதிரி நிறைய டிராவலுக்கு அப்புறம் இப்பயும் உங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? ட்ரீம் லைஃப் அப்படின்றது ஸ்டார்டிங்ல இருந்தது. பட் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா டிராவலிங்கே வந்து பொழப்பா வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக டிராவலிங் வீடியோ எடுக்கிறதுக்காக டிராவல் பண்றோம்னா இப்போ அது ஒரு ஜாப் ஆயிடுச்சு எனக்கு. புரியுது. அந்த அளவுக்கு முன்னாடியுமா என்ஜாய் பண்றதில்ல. இப்போ போனோம்னா ஓகே, என்ன வீடியோ பண்ணலாம், என்னமா எடுக்கலாம் வீடியோஸ், என்ன மாதிரி கண்டென்ட் எடுக்கலாம், இது மக்களுக்கு பிடிக்கும். ஸோ அப்படின்ற கண்ணோட்டத்தில் நம்ம டிராவல் பண்றதுனால என்ஜாய் பண்ண முடியல. ஹானஸ்ட் ஆன்சர் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா சமயத்துல தீபாவளிக்கு படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. 3 படம் அன்னைக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன் ரிவ்யூ போடணும்னு சொல்லிட்டு. 3வது படம் பார்க்கும்போது டே படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்தா ஓகேடா, பட் நீ ஒரு வேலையா வந்து ரிவ்யூ பண்றதுக்காக போறப்போ ஒரு சலிப்பு. கண்டிப்பா அது நீங்க சொல்றது வந்து கண்டிப்பா ஸ்டார்டிங்ல வந்து டிராவல். இப்ப நம்ம வீட்டுல இங்க ஒர்க் பண்ணிட்டு போது, இல்ல ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும், சும்மாவே உட்கார்ந்து இருக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஆனா எனக்கு எப்படி இருக்கு இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சும்மா உட்காந்துக்கணும். அது எங்க இருந்தாலும் சரி, ஏதாவது வேற கண்ட்ரி போனா கூட சில டைம் என்ன பண்ணுவேன், 10 நாள் ட்ரிப் இருக்குன்னா 2 days சும்மா தான் இருப்பேன். சும்மா ரூம்ல உட்காந்து ஏதாவது கம்ப்யூட்டர் நோண்டிட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்டாண்ட் பை மோட்ல இருப்பேன். எங்கேயும் வெளியில போக மாட்டேன், சாப்பிட கூட வெளில போக மாட்டேன், ஆன்லைன்ல புக் பண்ணிக்கிறது, சாப்பிட மாட்டேன் சில டைம்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இப்போ இருக்கு. ஏன்னா ஒரு டைம் நிறைய விஷயங்கள் பாக்குறோமா, அதனால வந்து அது சலிப்புத்தன்மை எல்லா சைட்லயுமே இருக்கு ப்ரோ. அது எதுவுமே அவாய்ட் பண்ண முடியாது இல்ல. ஆமா, சில பேர் சொல்லுவாங்க சிலதெல்லாம் சலிக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி வந்து இந்த டிராவல் வ்ளாகிங்ல நான் பார்த்தது இது நான் எக்ஸ்பெக்ட் லைக் ஹானஸ்ட் ஆன்சர், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளவு சீக்கிரம் அந்த சேச்சுரேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெகுலர் டிராவல் பண்றேன். நிச்சயமா. அதுல என்ன உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஒரு ஃபீலிங், டிராவல்லே நிறைய பார்ட் இருக்குல்ல, அதுல எந்த மேட்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இப்போ கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியாது. இது எப்படின்னா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரலா வந்து எக்ஸாம்பிள் ஏஷியான்னு வச்சுக்கோங்களேன். ஏஷியால வந்து தாய்லாந்து போவோம், தாய்லாந்து கம்போடியா போவோம், தென் வியட்நாம் போவோம். எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. நம்மளுக்கே வந்து அங்க ஒரு 30 days டிராவல் பண்ணோம்னா 30 நாளும் ஒரே விஷயமா தான் பார்த்துட்டு இருப்போம். கல்ச்சரா இருக்கட்டும், மோனோட்டோமஸா ஆயிரும்ன்றீங்க. ஸோ அதனால இப்ப நான் என்ன பண்றேன்னா வந்து இங்க இருந்து டக்குன்னு ஆப்பிரிக்கா போறது, ஆப்பிரிக்கால இருந்து அப்படி யூரோப் போறது, அப்படி கான்ட்ராஸ்டா போறதுனால கொஞ்சம் நம்ம சமாளிச்சிக்க முடியுது. ஆனா ஒரே இடத்துல டிராவல் பண்ணா நம்ம நிறைய காசு சேவ் பண்ண முடியும், ஃபிளைட் டிக்கெட் அதெல்லாம். புரியுது. ஆனா இந்த சாட்ரேஷனால வந்து வேற வழி இல்ல, காசு ஸ்பெண்ட் பண்ணி தான். ரைட். இப்போ எவ்வளவு வருஷங்க ஆயிடுச்சு? இப்போ 7 years கிட்ட ஆயிடுச்சு ப்ரோ. லிட்டரலி 7 years. சத்தியமா சொல்றேன், ஆடியன்ஸா பார்த்தா இன்னும் ஒரு 3-4 years அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் 7 years ஆயிடுச்சு.
உங்களோட நியாயமான ஆன்சரை என்னால் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் போகாத இடம்னு என்னென்னலாம் இருக்கு, போகாத பகுதிகள்னு என்ன இருக்கு, அன்எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னா எந்த மாதிரியான பார்ட்ஸ்லாம் அப்படின்னு இப்போதைக்கு இருக்கு இப்போ இருக்கிற நிலைமை? ஓகே, எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிபிக் கிரைட்டீரியா இருக்கு. முக்கியமா வந்து நான் நிறைய ட்ரைப்ஸை வந்து மீட் பண்ண அப்படிங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் எனக்கு என்ன வித்தியாசமா தோணுதுன்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு நாட்டுக்கு போனோம்னா அங்கே உள்ள சிட்டி இல்லை பில்டிங்ஸ் இல்லை அங்கே உள்ள டூரிஸ்ட் ஸ்பாட்டை பார்க்கறத விட இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு புதுமையா இருக்கு. ஒரு ட்ரைப்ஸை பார்க்கும்போது அவங்க கூட ஹண்டிங் போகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க கலாச்சாரங்கள் வித்தியாசமா பார்க்கறதா இருக்கட்டும். ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில வாழ்றது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அது அவங்க கூட வந்து வாழ்றது வித்தியாசமா பார்க்கறதுனால வந்து கொஞ்சம் எனக்கு நியூவா ஃபீல் ஆகுது. அதனாலே வந்து நான் மோஸ்ட்லி இந்த அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா அந்த மாதிரி தான் பிளான் பண்றேன். முக்கியமா நான் இப்போ போகணும்னு நினைக்கிறது சவுத் அமெரிக்கா பகுதியில், அந்த அமேசான் பக்கத்துல. ஸோ அங்கெல்லாம் சில ட்ரைப்ஸ் அமேசானை எக்ஸ்ப்ளோர் பண்ணல, இன்னும் அந்த பக்கம் போவே இல்லை. அங்கெல்லாம் சில ட்ரைப்ஸ்லாம் இருக்காங்க. ரொம்ப நாள் ஆசை. ஒரு ட்ரைப் இருக்காங்க. அவங்க வந்து ஆண் அப்படின்ற நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டமா இருக்கும், கட்டக்குள்ள எறும்பா இருக்கும். அந்த எறும்புக்குள்ள கையை விட்டுருவாங்க. ஐயோ, நிறைய இருக்கும், 1000 கிட்ட இருக்கும் வச்சுக்கோங்களேன். 2 பேரும் கையை விட்டு நடக்கணும், டான்ஸ் ஆடணும். அதுதான் அந்த ட்ரைபோட வழியில தானா வருமே. அது ட்ரை பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நிஜமா ட்ரை பண்ண போறீங்களா? போயிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்போ சவுத் அமெரிக்கா ட்ரிப் வந்து தெரியல ப்ரோ, பிளான் இல்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்டினென்ட்ல கண்டிப்பா அமெரிக்காஸ்ல, அதுவும் சவுத் அமெரிக்கா வந்து அமெரிக்காவுமே நான் இப்ப போனதுல பாத்தீங்கன்னா வந்து ஜென்ரலா அமெரிக்கானா இதுதான் பில்டிங்ஸ் தான், இல்ல டெவலப்டு கண்ட்ரி அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இந்த டைம் நான் போனப்ப எனக்கே வித்தியாசமா, எனக்கும் நல்லா இருந்துச்சு. யூஎஸ் டிராவல் பண்ண சூப்பரா இருந்தது. மற்ற கண்ட்ரி டிராவல் பண்றதை விட ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஒவ்வொரு வித்தியாசமான டிரான்சிட் ரொம்ப நல்லா இருக்குன்றீங்க. அதனால அது கான்ட்ராஸ்டா இருக்கு. இப்போ ஈஸ்ட்ல டிராவல் பண்ண ஒரு மாதிரி இருக்கு, வெஸ்ட் போன ஒரு மாதிரி இருக்கு. அங்கேயும் ட்ரைப்ஸ் இருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து அடுத்தபடி நான் டிரைவ் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த ட்ரைப்ஸ்ல டிராவல் பண்றதெல்லாம் வந்து நாட் டன் வித் அமெரிக்கா. அது எவ்வளவு பெரிய கண்ட்ரி இல்ல, சில இடம் தான் வந்து. ஆமா, ஃளைட்டே 6-7 ஹவர்ஸ் போகுது. ரைட். சோ இப்போ யுஎஸ்க்கு நீங்க போயிட்டு போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் காமிச்சிங்க. ஏன்னா யூஎஸ்னால அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கிறது அங்க இருக்கவனுக்கும் சரி, இங்க இருக்கவனுக்கும் சரி, நீங்க சில விஷயங்கள்லாம் காமிச்சிங்க. தி அதர் சைட் ஆஃப் அமெரிக்கா, தி டார்க் சைட் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு போகும்போதே இப்படி வந்து இருந்துச்சு அப்படி காமிக்கணும்னு இல்ல, நீங்க போய் அது அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த சைட் ஆஃப் அமெரிக்கா நீங்க காமிச்சிங்க? இல்ல, பிளான் இருந்தது எனக்கு. அமெரிக்கால வந்து எல்லாம் ஜென்ரலா காமிக்கிறது குட் சைட் ஆஃப் அமெரிக்கா வந்து காமிக்கிறாங்க. நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட்டா டார்க் சைடும் காமிக்கணும் அப்படின்னு சொல்ற பிளான் இருந்தது. பட் இந்த அளவுக்கு மோசமா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன ப்ரோ மோசமா இருக்கு? எது உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு அங்க? எது ஆச்சரியப்படுத்துதுன்னா, உண்மையான ரியல் அமெரிக்கன்ஸ் வந்து காசு இல்லாம ட்ரக்ஸுக்கு அடிமையாகி சாப்பாடு கூட வழி இல்லாம ரோட்ல வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றது, அதெல்லாம் லைவா எவ்வளவு பேர். நம்ம அமெரிக்கானா வந்து முன்னாடி ஒரு 10-20 வருஷம் முன்னாடி எனக்குலாம் வந்து கண்டிப்பா அமெரிக்கா போகணும்ன்றா அப்படின்ற ட்ரீம்ல இருக்கும். ஜீன்ஸ் படத்துல வர அந்த பாட்டெல்லாம் அமெரிக்கா தான்டா போகணும் அப்படின்னு இப்ப கூட பார்த்தா கூட தோணும். பட் ஆனா பாத்தீங்கன்னா அங்க போனதுக்கு அப்புறம் இந்த ரியல் சைட்லாம் பார்க்கும்போது ஏன்னா அமெரிக்கா எவ்வளவு மோசமா இருக்கு, நம்ம நாடு எவ்வளவு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணுது அங்கெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ போலீஸ், அவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்தாலுமே, அவ்வளோ ரூல்ஸ் இருந்தாலுமே, பட் ஸ்டில் ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு டார்க் சைடு இருக்குல்ல. பட் whenever you go to some other foreign land, ஒவ்வொரு வாட்டியும் திருப்பியும் இங்க கால் எடுத்து வைக்கிறப்போ நம்ம கண்ட்ரி பார்த்து என்ன ப்ரோ தோணும்? நம்ம கண்ட்ரினா நான் ஸ்பெசிஃபிக்கா தமிழ்நாடுனே சொல்றேன். நான் என்ன தோணும்? என்ன தோணும்னா, இது வந்து கிராவிட்டின்னு ஒரு படம் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. ரொம்ப நாளா வந்து அப்படியே மறந்துட்டே இருப்பா. கீழே வந்து ஃபர்ஸ்ட் அந்த மண்ணை தொட்டோன்னு வந்து அந்த ஒரு ஃபீலிங் அப்பதான் புரியும்ல. கண்டிப்பா எப்படி சொல்றது, வந்து இறங்கவே நமக்கு ரொம்ப நாள் சுத்திட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். மெயினா ஃபுட்டு தான் எங்களுக்கு பிரச்சனை. அந்த ஃபுட்டு நம்ம என்னதான் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல நம்ம வந்து வெளில சாப்பிட்டாலும் அது நம்ம ஊர்ல சாப்பிட்ற ஃபுட்டுன்றது வேற. ஃபர்ஸ்ட் போனோடனே போய் பிரியாணியை போடணும்டா அப்படின்னு நமக்கு திங்கிங் இருக்கும். வீட்டுக்கு போய் நல்லா சாப்பாடு சாப்பிடலாம். ஃபுல்லா அவுட் ஆஃப் கண்ட்ரி, நம்ம இந்தியால மட்டும் தான் பாத்தீங்கன்னா அதிகமா வெஜிடேரியன் நம்ம சாப்பிட்றோம், கன்சியூம் பண்றது. பட் அவுட் ஆஃப் கண்ட்ரி போயிட்டு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா மீட் தான் அதிகமா இருக்கும். சிக்கன் இல்ல பீஃப் வாட் எவர் அதிகமா இருக்கும். நம்ம வெஜ்ஜி வந்து அதிகமா தேட வேண்டியதா இருக்கும். நம்ம இங்க வந்து வெஜ் அதிகமா சாப்பிட்டு நான்வெஜ் தேடுவாங்க. ஆமா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நான்வெஜ் வெஜ் தான். அங்க போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், சாம்பார் வைங்க அப்படிதான் சொல்லுவேன் எங்க வீட்டுல. சோ அந்த மாதிரி நமக்கு வந்து தோணும், வீட்டு சாப்பாடு சாப்பிடணும். ஏன்னா அப்படியே நம்ம வாழ்ந்துட்டோம்ல வந்ததுல இருந்து. ஸோ நான் எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தோணும் கேட்டா, நம்ம ஊரை மிஸ் பண்ண வைக்கிறதுல முதல் விஷயம் ஃபுட்டா தான் இருக்கும். ஃபுட்டு தான். இப்போ நீங்க உங்க சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மாதிரி வளர்ப்பாங்க ப்ரோ ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது. சில பேர் சிக்கன் சாப்பிடுவாங்க, மட்டன் பீஃப் சாப்பிட மாட்டாங்க. சில பேர் மட்டன் வரைக்கும் போவாங்க, பீஃப் சாப்பிட பழக்கம். அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன், போர்க்லாம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு இந்த டிராவல் பிளாகிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் நீங்க மாத்திட்டீங்களா? அது மாதிரி ஏதாவது இருக்கா? லைக் இன்னும் டிஃபரெண்ட் தான் ப்ரோ. சேம் எல்லா வீட்லயும் இந்தியன் வீட்ல சாப்பிட்ற சிக்கன் அண்ட் மட்டன் அண்ட் காய்கறி, அவ்வளவுதான் என்னோட இதா இருந்தது. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னல, நான் வந்து
பண்ண விஷயத்தையே பண்ணாம இதை வித்தியாசம் பண்ணா எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால பாத்தீங்கன்னா புதுசா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண கத்துக்கிட்டேன். ஸோ போக் ஆகட்டும், பீஃப் ஆகட்டும், அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. இந்த டிராவலிங்ல நான் வந்து எப்போ டிராவல் பண்ணோம் அப்பையில இருந்தா வந்து புழுவாகட்டும், குரங்கு கூட சாப்பிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராவலிங்ல ஓகே இவங்களும் சாப்பிட்றாங்க, இவங்களும் மக்கள் தானே சாப்பிட்றாங்க, மனுஷங்க தானே சாப்பிட்றாங்க, என்ன ஆக போகுது, எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளோர் தான், வேற எதுவும் இல்லை. ஃபுட் பாலிடிக்ஸ் பேசல, பட் ஃபுட் ஆஸ் எமோஷன். ஏன்னா பீஃப் சாப்பிடாதவனுக்கு புழு, குரங்கு, பீஃப் எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா அவன் அதை சாப்பிட மாட்டாங்கறனால அது உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இல்லையா? ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரு மலை மேல ஏறி பார்த்தேன் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைபல்ஸ் கூட தூங்கினேன், அங்க ஒரு ஹட்ல வாழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர. பட் ஃபுட்ன்றது இன்டேக்ல அது டேஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். அது உங்களுக்கு பெரிய ஒரு சேஞ்சா வந்திருக்கும்ல? சேஞ்ச் கண்டிப்பா இருக்கு ப்ரோ. பட் அதுவே பழகிச்சுவாங்களே, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங்ல ஒரு ரொம்ப ரெசிஸ்டன்ட்டா இல்ல ப்ரோ. எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியல. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம் நம்ம டிராவல் பண்றதுக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல ப்ரோ இத்தனை நாட்டுக்கு நான் வந்து நல்லா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை கண்ட்ரிக்கு போயிருக்கீங்க? 70 கண்ட்ரிஸ் போயிருக்கேன். எத்தனை பாஸ்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கு? 3 பாஸ்போர்ட். ரைட். நீ எதுக்கு பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு ஒண்ணு கேக்குது. இது வேற நிறைய பேர் கேள்வி கேட்கும். 3 பாஸ்போர்ட் எவ்வளவு சொன்னீங்க? எத்தனை கண்ட்ரிஸ்? 70. ஓகே. முடிச்சிருவீங்களா மீதி இருக்கிற? எனக்கு முடிக்கதான் பிளான் இல்லை ப்ரோ. அப்படியே அந்த ஃப்ளோ அப்படியே போவோம், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு நீங்க முடிச்சிருவீங்கன்னு தான் எனக்கு தெரியல. மொத்தம் 197 இருக்கு, பார்க்கலாம். ரைட். பட் இப்போ அந்த ஐடி டு வேற ஏதாவது ப்ரொஃபஷன் அப்படிங்கறத அந்த லைனை தாண்டதுன்னு இருக்குல்ல, அது வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து சம்மந்தம் இல்லாம சினிமாக்கு வந்துருவாங்க, நிறைய ஆண்டர்பிரனரா வந்து மாறிடுவாங்க. பட் இது வந்து எல்லாருக்குமே ஒரு ட்ரீம். ஏன்னா நீங்க சொன்னீங்க ஒரு ஹாலிடே போயிடணும், கெட்டவே அப்படிங்கிறது. பட் எந்த பாயிண்ட்ல வந்து இது ப்ரொஃபஷனா மாறப்போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? இதை விட்டுட்டு நம்ம ஃபுல்லா இப்படிதான் போக போறோம்ன்றது எங்க உணர்ந்தீங்க நீங்க? எந்த பாயிண்ட்ல? நான் அப்படி ஆக்சுவலா பிளான் பண்ணல. நான் டிராவல் பண்ணணும் தான் யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க. இல்ல, டிராவல் பண்ணணும், அது காசு வேணும், அந்த காசுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சப்போ யூடியூப் எனக்கு ஆப்ஷனா இருந்தது. அப்படிதான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வாட் எவர் காசு வருதோ இல்லையோ நம்ம 1 இயர் ட்ரை பண்ணோம். சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க மணி? அப்போ ஒரு 50,000 கிட்ட வச்சிருந்தேன் நான். அப்போ வந்து நான் ஃப்ரீலான்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 50,000 இருந்தது. ஸோ அதை வச்சு நான் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி வீக்லி ஒரு வீடியோ தான் போடுவேன். 1 மந்த் ட்ரிப் போவேன். ஒரு 4-5 வீடியோ இல்லை 7-8 வீடியோஸ் வரும். அப்படியே போய் மந்த்லி 4 வீடியோஸ் போட்டா போதும். ஆமா போதும். அப்புறம் காசே கிடையாது யூடியூப்ல, காசுலாம் வராது, கம்மியாக தான் வரும். மானிட்டைசேஷன் ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, யூடியூப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் அந்த மானிட்டைசேஷன் வந்து அந்த அளவுக்கு ரெவன்யூ இருக்காது உங்களுக்கு. ஸோ 8th மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாகிஸ்தான் வந்து டிராவல் பண்ணேன். அந்த பார்டர் வரைக்கும் போயிருந்தேன். அந்த பார்டர் போனப்பதான் வந்து பயங்கர இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் தமிழ்ல டிராவல் அப்படின்ற கேட்டகரிக்கு வந்து சேனல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, 1-2 சேனல்ஸ் தான் இருந்தது. ஸோ அப்படின்றப்போ ஒரு டிராவலிங்லாம் வேலையை வச்சு யூடியூப் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருப்பாங்க மக்கள். பட் அந்த பாகிஸ்தான் வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து அது ரீச் ஆனதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ், பழைய வீடியோஸ் நல்லா பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஓகே தான், அந்த டிராவலிங்னு சொல்லிட்டு ஒரு ஜானர் இருக்கு போல யூடியூப்ல சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர். இது 2016 ஆகுது. 17 எண்ட்ல அப்பதான் தமிழ் யூடியூப் வந்து பூம் ஆகுது. அப்பதான் லைக் எல்லாருமே புது புது கிரியேட்டர்ஸ். 2018 ஆமா. ஸோ அந்த பீரியட்ல ஸோ பூம் ஆகுது. அப்போ இர்ஃபான் மட்டும் வீடியோ பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஃபுட் பிளாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் பட்டிங் யூடியூபர் தான் அந்த டைம்ல அவர் பண்ணிட்டு இருக்காரு. நானும் குட்டி குட்டி ஷாப்ஸ்க்குலாம் போய் பண்ணுவார். அதனால அவருக்கு 1 lakh கிட்ட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றீங்க. ஸோ போயிட்டு இருக்கு. நான் 10th மந்த்துக்கு அப்புறம் ரெவன்யூ வர ஆரம்பிச்சிச்சு நல்லா. அது வரைக்கும் ஒரு 10,000 8,000 அந்த மாதிரி. உங்களுக்கு $100 ரீச் பண்ணும்ல ஃபர்ஸ்ட். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த $100 ரீச் ஆகுது பாராமீட்டர். ஆமா, நமக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். எனக்கு 6 மாசம் கழிச்சு $100 வந்துச்சு. அந்த 8th மந்த்ல 10,000 தனியா இன்னொரு பேமெண்ட் வந்தது. தென் அதுக்கப்புறம் ஸ்லோவா அப்படியே க்ளோ ஆகி 50,000 வரைக்கும் எனக்கு போச்சு அந்த டைம்ல. ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள அப்படியே கொண்டு போய் க்ளோ ஆனது தான். அந்த 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 20,000 ரீச் ஆச்சு. அதான் என்னோட லிமிட். ஓகே, இதுக்கு மேல நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க் பார்க்க வேணாம், நம்ம வந்து ஃபுல் டைமா டிராவல் பண்றோம் நம்பிக்கை வந்துச்சு. பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த 10th மந்த்ல அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் ஃபுல் டைமா யூடியூப்ல இறங்கிட்டேன். நெவர் லுக்கிங் பேக்ல அங்க இருந்து அப்படியே போயிடுச்சு. சோ நீங்க இந்த உங்களோட ஃபேன் தான் பையன் இங்க இருக்கான் அங்க கேமராக்கு பின்னாடியே வந்து பச்சை மலைன்னு சொன்னா அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவா ப்ரோ? ஃபர்ஸ்ட் வீடியோ இல்ல, அது வந்து என்னோட சேனல்ல வந்து பூம் பண்ண ஒரு வீடியோ. ரீச் எல்லாருக்கும் ரீச் பண்ண பச்சை மலை வேற லெவல் அப்படின்னு டைட்டில் போட்டு செம ரீச். அந்த வீடியோ நீங்களே எடிட் பண்றீங்களா? நானே எடிட் பண்ணிருந்தேன். கேமரா ஆப்வியஸ்லி நீங்க தான் தெரியும். எடிட் தம்ப்நெயில் எல்லாம் நீங்களே கிரியேட் பண்றீங்க. ஆமா, எல்லாமே அந்த டைம்ல. இப்போ வந்து இப்போ டீம் இருக்காங்க. சோ உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ எது? இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ டெல்லி டு கோயம்புத்தூர் டு மணாலி. ஓகே, யா ரைட். அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப். 7 days ட்ரிப் போயிருந்தேன். பட் எனக்கு அந்த டிராவலிங் ரொம்ப பிடிச்சி போய் நான் வந்தது 3 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்தேன். யூ காட் லாஸ்ட். செம்ம மேட்டர் ப்ரோ.
கெட்டிங் லாஸ்ட் அண்ட் கமிங் பேக். ஏன்னா ஒரு ஷெட்யூல் போட்டு இந்த டிராவல் ஏஜென்சில போவாங்கல்ல, அது வேற மாதிரி அது வேற. எக்ஸ்பீரியன்ஸ். பட் இப்படி வந்து கெட்டிங் லாஸ்ட் அண்ட் கமிங் பேக் இஸ் அப் அண்ட் டவுன் ஃபிளைட்லாம் புக் பண்ணிட்டேன். பட் ரிட்டர்ன் வரும்போது இல்ல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மணாலிலேயே ஸ்டே போட்டு அப்போ டெல்லியில இருந்தேன், ராஜஸ்தான்ல இருந்தேன், அப்படி லிஃப்ட் கேட்டு ராஜஸ்தான் சென்னை வந்தேன். அதெல்லாம் நல்லா போச்சு கண்டென்ட். ஆமா, லைக் அதுல இருந்து ஆனா கான்டென்ட் கிரியேஷன் சொல்லி ப்ராப்பரா ஆரம்பிச்சு. சில வீட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 9 மணிக்கு மேல வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க. ஆமா அந்த மாதிரி சில வீட்ல தான் நைட் ஸ்டேக்லாம் அலோ, சில வீட்லலாம் நீ டூர் போனாலும் 4 நாளைக்கு மேல இல்லைன்றாங்க. பட் நீங்க அதை ப்ரொஃபஷனா பண்றப்போ வந்து ஃபர்ஸ்ட் திங் உங்க பேரண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி வந்து அவங்க எப்படி இதை பார்த்தாங்க, எந்த அளவுக்கு லீனியன்ட்டா இருந்தாங்க, இல்லையா எப்படி இருந்துச்சு அவங்களோட? எங்க அம்மா மட்டும் தான் வீட்டுல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வந்து அவங்க சப்போர்ட் தான். நான் ஏதோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டாங்க. நான் ஃப்ரீலான்சிங் ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போதும் ரொம்ப டைட்டான சுச்சுவேஷனா இருந்தாங்க, இந்த கடன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தோம். பட் இருந்தாலும் ஆனால் சம பிரச்சனை இப்போ அந்த 1 இயர் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா டிராவலிங்லேயே இருக்குமா, ஒவ்வொரு வீடியோஸ் போடுவோம், கடன் வாங்கினவெல்லாம் பார்ப்பான், பார்த்துட்டு ஃபோன் அடிப்பாங்க, திட்டுவானுங்க, நம்மள்ட்ட காசு வாங்கிட்டு சுற்றுறாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. பட் நம்மளோட கஷ்டம் நமக்கு தான் தெரியும். ஸோ ஏதோ ட்ரை பண்ணி அப்போல்லாம் பேசுகிறவங்களாம் பேச்சு வாங்கி, ஆனால் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க, அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எதுவும் கண்டுக்கல, ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண விட்டாங்க. ஏன்னா நம்பிக்கைன்னு தெரில, அப்படி போய் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு ப்ரோ. நீங்க ஒரே பையனா நீங்க? ஆனா எப்படி ப்ரோ, அம்மாவும் தனியா இருக்காங்க, சோ அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குமே. நான் ஆப்ஷன் இப்போ நான் படிச்சது 9th தான் படிச்சிருக்கேன். நான் படிச்சதுக்கு அப்புறம் டேரக்டா 10th 12th கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த இயர்ஸ் சொல்றேன். அப்புறம் வேலைக்கு போயிட்டேன். நான் 16ல வேலைக்கு போயிட்டேன். 16 வயசுல வேலைக்கு போயிட்டு அது 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். எடிட்டரா ஒர்க் பண்ணேன், கேமராமேனா ஒர்க் பண்ணேன், டிவி சேனல்ல. அப்படியே லைஃப் ஆயிடுச்சு. சூப்பர் நைஸ். எனக்கு மைண்ட்ல தோன்றதெல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ என்னடா அது அங்கே ஒன்று இங்கே என்னமோ கேட்கணும்னு நினைக்காதீங்க. இப்போ படிப்புன்னு சொன்னோன்னா ப்ரோ, இந்த ட்ராவலிங் அப்படிங்கிறதுல எப்பவுமே ஃபர்ஸ்ட்லாம் நம்மளோட முன்னோர்கள் அந்த காலகட்டத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து சைனாலேருந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ட்ராவல் பண்ணி தான் கற்றுருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஸ்ட்ரீட் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க நல்ல ஒரு படிப்பு தான் இல்லை இந்த 7 வருஷம் செம்ம படிப்புல யூ ஃபீல் எஜுகேட்டட் பிகாஸ் ஆஃப் திஸ்? கண்டிப்பா ப்ரோ. நிறைய விஷயங்களை வந்து நம்மளால லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது கத்துக்க முடியும். ஈவன் நம்ம வந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது தப்பா சொல்ல, ஏதாவது பிரச்சனை நம்ம ஏன் போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னா வந்து அதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பட் லைஃப்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்க கத்துக்கலாம். இப்போ என்னால வந்து இன்னைக்கு எனக்கு காசு இல்லை, நாளைக்கே வந்து இங்கேயாவது என்ன விட்டுட்டு போயிட்டாங்க காட்டுக்குள்ளனா, என்னால வர முடியும் ப்ரோ. உங்களை நாட்டில் விட்டுறதோ காட்டில் விட்டா பக்கம் எனிவேர் எங்க விட்டாலுமே வந்து என்னால வர முடியும். ஏன்னா அடிக்கடி இங்கிலீஷ் பேச நினைச்சுக்கிறேன், யூஎஸ்ல இருந்து வந்தனால அந்த தாராளமா பேசலாம். நான் செங்கல்பட்டை தாண்டி 3 வருஷம் ஆகுது. நானே பேசும்போது நீங்க பேசக்கூடாதா? தாராளமா பேசுங்க, ஃபுல்லா கூட இங்கிலீஷ்ல பேசுங்க. அதனாலதான் சும்மா சொன்ன ப்ரோ. ஆனா இது வந்து யாரையுமே சிறுமைப்படுத்துறதுக்காக கேட்கல. இப்போ நம்மளுக்கு 4 இடம் சுத்திட்டு வந்திருப்போம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்கேயே இருந்திருப்பான், ஆணி அடிச்ச மாதிரி மரம் மாதிரி. ஆனா அப்படியே அளந்து விடுவாங்க தெரியுமா? அப்படி பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஏன்னா இவ்வளவு விஷயம் சுத்திட்டு வந்திருக்கீங்க, இது அவங்கள ஒரு ப்ரௌடா நான் சொல்ல. பட் when you know a lot of things because you have traveled, you have seen a lot of things. சில பேர் வந்து ஒரு அறியாமையில உலகத்தை வந்து சுத்தி பார்க்காம பேசுறப்போ உலகத்தை பத்தி உங்களுக்கு எப்படி அதை நீங்க எப்படி பாப்பீங்க? அது வந்து சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும். ஆக்சுவலா ஜென்ரலா ப்ரோ டிராவலர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அதிகமா அவங்கள பத்தி பெருமையா பேசிக்க மாட்டாங்க. உண்மையா அவங்க லைஃபுக்காக டிராவல் பண்றவங்க. பட் இந்த போட்டோ எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறவங்க சொல்ல, 96 போட்டோ போடுறதுக்காகவே போவாங்கல்ல அவங்கள சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒண்ணவங்க வந்து அது வேற கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். அது எதுவும் பண்ண முடியாது. சும்மா போட்டோ எடுத்து யாரையா உங்களுக்கணும் இல்ல வெறுப்பு ஏற்றணும் அப்படின்றத டிராவல் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த இடத்துல அமைதியா இருந்து கேட்டு ஓகே 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 நிறைய பேர் அந்த மாதிரி மீட் பண்ணிருக்கீங்க. வேற ஏதாவது கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் எதர்ச்சியா வந்து உங்களோட இந்த மாதிரி பிளாகிங் அப்போ அவங்க கூட இன்டர்செக்ட் ஆகி அது வந்து பிளான் பண்ணாமலாம் நிறைய நடந்திருக்காங்க. நிறைய நடந்திருக்கு. அவுட் ஆஃப் கண்ட்ரில வந்து நம்ம யதார்த்தமா வீடியோ எடுத்துட்டு இருப்போம். அவங்க நினைப்பாங்க ஓகே ஜஸ்ட் vlogger போல நினைப்பாங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் பார்த்துட்டு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பயங்கரமா நம்ம கூட செல்ஃபிலாம் எடுத்துட்டு போனேன். பண்ணாதான் டிஃப்ரெண்டா இருக்கும். தென் சில யூடியூபர்ஸையும் மீட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் இப்போ நார்த் கொரியா போகும்போது நிறைய யூடியூபர்ஸ் மீட் பண்ணியிருந்தோம். ரேண்டமா மீட் பண்ணி அவங்க கூட தான் ஒவ்வொருத்தனுடைய நம்ம அந்த டைம்ல வந்து எப்படி அவங்க கண்டென்ட் கிரியேஷன்லாம் இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. நம்ம மெயினா தமிழ் வீடியோஸ் தான் பார்ப்போம். அவங்க ஆடியன்ஸ் ரொம்ப வைடரா இருக்கும், இங்கிலீஷ் பேசுறாங்க, வைடரா இருக்கும், எப்படி மேக் பண்றாங்க, எந்த மாதிரி ஷூட் பண்றாங்க அப்படின்ற விஷயம் நிறைய விஷயம் கத்துக்க முடியும். நல்லா மொழி இப்போ இப்படிதான் சப்டைட்டில்ஸ் வந்துருங்க. நம்ம நீங்க என்னதான் இருந்தாலும் நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் பேசுற ஒரு தமிழ் ட்ரெக்கர் நீங்க. ஆமா. ஆனா அந்த பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சப்டைட்டில்னால நம்மளுக்கு மாற்று மொழி ஆடியன்ஸ் வராங்களா? இந்த டிராவல வந்து இந்த விஷுவல் இருக்காங்க, ரொம்ப கம்மி தான், 5% இருப்பாங்க நினைக்கிறேன். இல்ல இருக்காங்க கண்டிப்பா.
நார்த் கொரியா பத்தி வந்து எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனும் நிறைய மித்ஸ் வந்து இருக்கு. அதுல சில பேர் என்ன சொல்லுவாங்க, பொலிட்டிக்கலி வந்து ஒரு அஜெண்டா பேஸ்டா வந்து வெஸ்ட் வந்து வைக்கக்கூடிய ஒரு பார்வை அது, வைக்கக்கூடிய ப்ரொபகேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க ரொம்ப பிளான்டா தான் கூட்டு போவாங்க, அதை விட்டு வெளில போக முடியாதுன்னு தெரிஞ்சாலும் நம்மளுக்கு உண்மை கிட்ட வந்து போயிட்டு அதை உணர்ந்திருப்போம்ல, ஃபீல் பண்ணிருப்போம்ல. தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ரோ, என்னதான் ப்ரோ நடக்குது? அது நார்த் கொரியா வந்து கொஞ்சம் வித்தியாசமான ப்ரொபகண்டா கண்ட்ரின்னே சொல்லலாம். என்னன்னா வந்து அவங்க எல்லாமே பிளான் பண்ணிடுவாங்க ப்ரோ. நீங்க எங்க போகணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து அந்த லைனை விட்டு வெளில போக முடியாது. போனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல் தான் உண்டாக்கும். அந்த இடத்துல நீங்க திரும்ப வரதுக்கான வாய்ப்புகளும் கம்மியா இருக்கு. லைஃப் ஃபுல்லா இல்லவே இல்லை. ஆமா. ஸோ அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு ஆயிருக்கு. ஒரு யூஸ்க்கு அது கூட ஆயிருக்கு. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. ஸோ அதனால வந்து நம்ம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். அவங்க இங்க இது தாண்டி போகாது அப்படின்னா அதை தாண்டி போகக்கூடாது. அவ்வளவுதான். போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள். பட் அவங்க பண்றதும் வந்து சில விஷயங்களை வந்து உண்மையிலேயே அது இருக்குமோ அப்படின்னு நம்ம அப்படிதானே கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நியூஸ்ல இதெல்லாம் பாக்குறோம்ல, அங்க போனதுக்கு அப்படிதான் தோணுது. ஓகே, நோ டிஸ்ரெஸ்பெக்ட், பட் சொல்லுங்களேன், என்ன அவங்க இருக்கிற மக்கள் வந்து நல்லா நம்மள மாதிரி வாழ்றாங்களா, சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் a வெரி கண்ட்ரோல்டு ஒரு கண்ட்ரி தானே. கண்ட்ரோல்டு கண்ட்ரி தான் ப்ரோ. சில இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது ப்ரோ. பட் அது ஆக்டிங்கா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா வந்து காலைல நான் ஒரு 3 மணிக்கு எந்திரிக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ரூம் வந்து சும்மா எந்திரிச்சு பார்த்தோம்னா டாக்ஸி நிப்பாட்டி ஒரு டாக்ஸி ஏறி போயிட்டு இருப்போம். இந்த ஊர்ல இருக்கிறது 500,000 மேட்ரிக்ஸ்ல வர ஸ்டிமுலேஷன் மாதிரி போல இருக்கு. GTA வைஸ் சிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. நாங்க போகும்போது ஆக்சுவலா டக்குனு ஒரு பாட் ஸ்பான் ஆகி டக்குனு போய் டாக்ஸி எடுக்கணும், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறப்பவே ஓகே இதெல்லாம் பிளானிங்காக இருக்குமோ. நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குனு ஒரு ஃபேமிலி வந்து ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க நமக்காகவே. அதுக்கப்புறம் நம்ம அவங்க கூட இருந்து ஃபோட்டோ எடுப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆமாம், சில குழந்தைங்களை வச்சு அதிகமாக டான்ஸ் ஆட வைக்கிறது, ஏதாச்சுன்னா அவங்க மிரட்டுறது, அதெல்லாம் பார்த்தேன். ஹாப்பி கோஷன்ட் அதிகமாக இருக்குன்றதை காட்டுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஏதாவது ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு நார்த் கொரியாலனா என்ன ப்ரோ சொல்லலாம்? நீங்க என்ன என்ஜாய் பண்ணீங்க நார்த் கொரியால? நான் ட்ரிப் ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணேன். ட்ரிப் ஃபுல்லாவே நான் சூப்பரா என்ஜாய் பண்ணேன். அவங்க வந்து டூரிஸ்ட்டை வெல்கம் பண்ணனால அந்த ஃபுட்டா இருக்கட்டும், எல்லாமே ஃபுட் எல்லாம் பண்ணிடுறாங்களா? வெஸ்டர்ன் ஃபுட் அண்ட் கொரியன் ஃபுட் லைட்டா. ஏன்னா வெஸ்டர்ன் பீப்புள் தானே வராங்க. அதனால வந்து ஃபுட்டுமே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறது பயங்கரமா இருக்கும். ஹோட்டல்ஸ் நம்ம சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா வந்து சாப்பாடு எங்க இருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா கோல்டா இருக்கும் சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஓகே சம்திங்ஸ் ராங். சைனா போயிருக்கீங்களா நீங்க? ஸோ சைனாவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறோம் அப்படின்னா, அது ஒரு தொழில் முறையை போகிறோம்னா கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி பாஸ்லாம் வாங்கி சில நடைமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சைனா நார்த் கொரியா அளவுக்கு ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ற ஒரு பார்வை எனக்கு இல்லை. பட் அங்கேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கண்ட்ரி தானே அது. சைனாவோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ரெஸ்ட்ரிக்டட்னா எந்த மாதிரி சொல்றீங்க? இந்த சிட்டில அந்த சிட்டி போறதுக்காக? அந்த சிட்டி அந்த ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன் நானு. பட் சைனா வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அங்க நீங்க போய்? சைனா வந்து ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. நீங்க எங்க வேணா போலாம். ஆனா எல்லாமே you'll be noted properly. அக்கவுண்டட். எல்லாமே அக்கவுண்டட்னு சொல்லணும். நோட்டட விட அக்கவுண்டட். பிகாஸ் எப்படி சொல்றது? why do you use that word? அந்த அக்கவுண்டட்ன்றது நீங்க பாஸ்போர்ட் இல்லாம எங்கேயும் போக முடியாது. ஒரு ட்ரெயின்ல ஏற முடியாது. ஒரு டிக்கெட் வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். நீங்க எங்க போறீங்க, என்ன வரீங்க, எங்க வரீங்கன்ற வரைக்கும் எல்லாமே அப்டேட்டடா இருக்கும். ஈவன் நம்ம ஊர்ல வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம ஊர் கம்பேர் பண்ணல, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா வந்து நான் நாட்டுக்குள்ள வந்துட்டேன், இந்தியாக்குள்ள வந்துட்டேன். இந்தியாவில போயிட்டு நான் பஸ் ஏற போறேன். ஸோ இப்போ லோக்கல்ல வந்து பஸ் ஸ்டாண்டு போறேன், பஸ் ஏற போறேன்னா வந்து அங்க லோக்கல் போலீஸ் என்ன பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்னை யாருன்னு பாக்குறாங்க. நான் உள்ள வந்தது இமிகிரேஷன் வழியா வந்தேன். என்ன பிடிச்சது லோக்கல் போலீஸ். ஆனா இவங்க பிடிச்சாங்கன்னா பாஸ்போர்ட்டை மட்டும் தான் பார்க்க முடியும். நான் எப்போ வந்து எல்லாமே பார்க்க முடியாது. சீல வச்சோன்னா பார்க்கலாம். ஆனா அங்க எப்படி இருக்குன்னா லோக்கல் போலீஸ் பிடிச்சாலுமே என்ன ஒரு போட்டோ எடுத்தா போதும், அவங்க போன்ல நான் எப்போ வந்து எங்க போனேன், எந்த சிட்டிக்கு போனேன், எந்த ஹோட்டல்ல தங்கினா எல்லாமே பார்க்கலாம். மானிட்டரிங் எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால வந்து நீங்க எங்க போறீங்க, எல்லாம் எங்க வரீங்க, அதெல்லாம் இந்த ஏஐ கேமரா வந்ததுல இருந்து ரொம்ப ஃபேஸ் ரெகக்னிஷன்லாம் கொடூரமா பயங்கரமா. ஏர்போர்ட்ல வந்து நீங்க டிக்கெட் எடுத்துட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு உள்ள போனீங்கன்னா ஒரு டிவி ஒன்று இருக்கு, அங்க போய் நின்னீங்க போதும். நீங்க யாரு, உங்க பேர் என்ன, ஜாதகமே வந்துடுது, எந்த சீட் நம்பரு, எந்த ஃபிளைட் நம்பரு, எந்த கேட்டு, ஜஸ்ட் போய் மூஞ்ச காமிச்சா போதும். பட் சைனா பத்தி நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருந்துச்சு. வெரி குட் கண்ட்ரி ப்ரோ, சூப்பர் கண்ட்ரி ப்ரோ. நம்ம இன்னொரு கண்ட்ரில ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா பார்த்தா பொறாமப்படலாம், அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கலாம்ல. சைனாவை நம்ம இந்தியா கூட கம்பேர் பண்ணா இது நம்ம ஊர்ல இன்னும் அது மாதிரி இல்ல அப்படி மாதிரி எந்த ஃபேக்டர் உங்களுக்கு அப்படி தோணுது? நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய இருக்கு. எது இல்லன்றது வேணா ஈஸியா சொல்லிடலாம் போல இருக்கு. ரைட், ஓகே. சரி, எது இல்ல, எது இருக்குன்னு கேட்கணும் நீங்க. எது வந்து லைக் இந்தியா இந்த விஷயத்துல சைனாவோட பெட்டரா இருக்குன்னா அது உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு தோணுது? இந்தியா சைனாவோட பெட்டரா இருக்கு அப்படின்னா வந்து உடனே திங்க் பண்ற மாதிரி
அவரும் போயிருக்காரு. அப்படியா? ரைட். இப்போ அதான் கேட்கணும்னு நினைச்சேன் ப்ரோ. நீங்க சோலோ டிராவலரா இல்ல யாராவது கூட வருவாங்களா ப்ரோ? மோஸ்ட்லி ஒரு 90% சோலோ டிராவல் ப்ரோ. இப்ப சில டைம்ல இந்த போர் அடிக்கிற ஃபீல்லாம் இருக்கும்ல, எங்களை மாதிரி டிராவலர்ஸ் எல்லாத்தையும் போர் அடிக்கும், டிராவல் லவர்ஸ் எல்லாத்தையும் போர் அடிக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், நாங்க 2 பேரும் பேட்ச் ஆயிடும். ஓகே, நம்ம வந்து யூஎஸ் போனா யூஎஸ் 2 பேர் சேர்ந்து போலாம். ஹோட்டல்ஸ், ரூம்ஸ், ஃபுட் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சீப்பாகவும் முடிஞ்சிடும். 2 பேரும் ஒரே கண்டென்ட் தான், டிஃபரெண்ட் லாங்குவேஜ், எந்த பிரச்சனையும் இல்லை. அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகே, நீ லாங்கா ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யார் கூடயா போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டா போகணும்னா தனியா போன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சோலோ டிராவலரா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்ல ஒரு கம்பெனி? மோஸ்டா சொல்றேன், எல்லா வாட்டியும் அப்படி பண்ண முடியாது. நீங்க சொன்னீங்க மாத்தி மாத்தி இருக்கும்னு. பட் வாட் யூ ப்ரெஃபர்? சோலோ டிராவல் இஸ் பெஸ்ட் ப்ரோ. வை? நமக்கு ஏற்ற டிசிஷன் வந்து டிசைட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஸ்லோவா பண்ணா போவோம், என் ஃப்ரெண்டு வேகமா போவாரு. அந்த நேரத்தில் நான் ஸ்லோவா போகணும்னு ஃபீல் பண்ணுவேன், அவங்க வேகமா போன ஃபீல் பண்ணுவாங்க. நான் இங்கே சேவ் பண்ண ஃபீல் பண்ணுவேன், இல்லை போகலான்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து இட் வில் ட்ரபிள் யுவர் ட்ராவல். ட்ரபிள் நாட் ட்ரபிள், சம்டைம்ஸ் இஸ் ஓகே ட்ரபிள். ஃபைன், ஃபுல்லாக ட்ரபிள் கிடையாது. உலகம் ஃபுல்லாக சுற்றினா நீங்கள் கம்பெனின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க சரியா? நான் நிறைய வாட்டி யோசிப்பேன், தமிழ் ட்ரக்கர் நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொமான்டிக் சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து நடந்திருக்குமா? கண்டிப்பாக நீங்கள் நிறையா பெண்கள்லாம் வந்து உங்கள் வீடியோலாம் வருவாங்க. அப்படி இருக்கிறப்போ நானா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த டைம்ல எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பண்ணுவேன் சரியா? நான் ஒரு சாதாரணமான ஒரு ஹியூமன் தான். நான் ப்ராப்பரா எப்பவுமே என்ன வந்து சரியா காமிச்சுக்கணும் இல்லை, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் பண்ணுவேன் பாரு. ஒரு நார்மல் மேன் அப்படின்னு வச்சுக்கணும். அப்படி இருக்கிறப்போ தமிழ் ட்ரெக்கலுக்கு வந்து நிறைய இடத்துல போறப்போ வந்து இந்த பெண்கள் சம்மந்தப்பட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் எக்ஸ்பீரியன்ஸ்னா செக்ஸ் பத்தி கேட்கல, பட் லைக் யூனோ வென் யூ டாக் டு தம், ரொமான்டிக் சிச்சுவேஷன், ஒரு டேட்டா இருக்கலாம், அவங்க கூட வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸ், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்கு. என் வீடியோஸ் நிறைய வரும். அதான் சொல்றேன், ஏங்க நீங்க கடமைக்கிறது மட்டும்தான் நாங்க பாக்குறோம். உங்க மனசுக்குள்ள எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால இது டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆக்சுவலா அந்த கண்ட்ரியை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து லோக்கல் பீப்புளோட டிராவல் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அந்த பொண்ணுங்களோட டிராவல் பண்ணேன். சூப்பர். அது இன்னும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஐ மீன் மேபி வெரி ஈஸி. ஓகே, இந்தியால தான் செருப்படி விடுவோம், அங்க அப்படி கிடையாது. ஆனா ரொம்ப அவுட் ஸ்போக்கனா இருக்காங்க, நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. நீங்க அந்த இன்டராக்ஷன்லாம் வந்து பார்த்தா மோஸ்ட்லி உங்களுக்கு மொழியும் தெரியாது. ஆமா, அது எப்படி பிரதர்? அந்த ட்ரிக் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ்ல மேனேஜ் பண்ணிக்கலாம். அது அவங்களுக்கு புரிஞ்ச வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. யாரா கேட்கலையா இந்த இந்தியா கூட்டு போயிரு உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சும்மா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ரியாலிட்டியா வர முடியாது, ரியாலிட்டியா வர முடியாது அவங்களால. சரி, உங்களுக்கு நீங்க அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் ரொம்ப அட்ராக்ட் ஆயிருக்கீங்களா? லைக் சம் ஃபீமேல் லைக் அவுட் ஆஃப் இந்தியா நீங்க போகும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்கு, பிடிச்சிருக்கு. நோட் புக் எதாவது வச்சிருக்கீங்களா? நோட் புக் அது மாதிரி சொல்லிட்டே போலாம். மனசு என்ன மாதிரியே உங்களுக்கு ரொம்ப பெருசு, அதை வந்து புரியுது. அது ஒரு பாக்கிறதுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம பையன் பாடுறா ஜாலியா இருக்கான். சில பேர் கடுப்பாய் கமெண்ட் போட்டு இருப்பாங்க, அதுவும் இருக்குங்க. அது எப்படி இல்லாம இருக்கும்? உங்க பார்த்து ஃபுல்லாவே சந்தோஷம் எல்லாம் பட்டுற மாட்டோம். லைட்டா வந்து ரஷ்யா போயிட்டு அங்க எல்லாம் பொண்ணுங்களை சுத்தலாம் முடிஞ்சு கதை. லைக் அதுவும் நான் பாத்திருக்கேன் ஆக்சுவலா. ஸோ அதெல்லாம் உங்களோட அந்த டிராவலிங் உங்க விளாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா எனக்கு பிடிச்சது வந்து அந்த ட்ரைபல்ஸ் கூட இருக்கிறது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. அதுக்கப்புறம் பெண்கள் கூட எந்த நாட்டு பெண்களா இருந்தாலும் நீங்க ரொம்ப ஃப்ரீயா பழகுறீங்க, அவங்களும் உங்க கூட வந்து கம்ஃபர்டபுளா பழகுறது, இதெல்லாம் உங்களோட யூஎஸ்பியா நான் வந்து பாக்குறேன். ஆனா எப்பயாவது தோணி இருக்கா, இவ்வளவு ஊர்லாம் சுத்திட்டோம், நம்ம ஊர்ல இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இவ்வளவு விஷயங்கள் இன்னும் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ உங்களுக்கு தோணி அதையும் நீங்க வந்து திருப்பி திருப்பி வந்து பண்ணிட்டே இருக்க மாதிரி? கண்டிப்பா அப்படிதான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இந்தியா வீடியோஸ் கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்? இந்தியா அண்ட் ஏஷியா வியூஸ் ரொம்ப கம்மியாகுது. ஏன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பார்த்து சலிப்பாயிடுச்சு. இன்னொன்னு வந்து நியர்பையா இருக்கு. இப்ப டிராவலிங் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ அந்த விஷயம்னால பார்க்கறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் இந்தியாவில் வந்து சில வீடியோஸ் நல்லா போகும், சில வீடியோஸ் நல்லா போகாது. பட் இந்தியாவில் பார்க்கறது எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கு. நான் ரீசெண்டாக ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தேன். இந்த எல்லோரா கேவ்ஸ் பார்த்துட்டு பயங்கரமா, என்னடா இது இவ்வளோ பெரிய இடம் இருக்கு, இதனடா உலக அதிசயம் என்னமோ போட்டிருக்கானுங்கன்னு தான் தோணுச்சு. ஓகே, உலக அதிசயம்னு சொன்னா ஞாபகம் வருது. எத்தனை வேர்ல்டு வண்டர்ஸ் பார்த்துருக்கீங்க? 3 பார்த்துருக்கேன். 3 பார்த்துருக்கீங்க. பெருசா ஒன்றும் பார்க்கல. அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்ல சரி, அது பக்கெட் லிஸ்ட் வச்சு அது மாதிரி இல்லை, நீங்க ரேண்டமா போறப்போ பட் அதை மைண்ட்ல வச்சிருப்பீங்களா, அதனால கேட்குறேன். வாட் ஸ்டன்ட் யூ? அந்த வேர்ல்டு அந்த அதிசயம் கூட விட்டுருங்க, அந்த அதிசயம்னு சொல்லாம ஏதாவது ஒரு மேன்மேட் ஆப்ஜெக்ட் ப்ரோ நீங்க பார்த்ததுலேயே வந்து இது கண்டிப்பா ஏலியன் தான் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவுட் ஆஃப் த யூனிவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து மேன்மேட் ஆப்ஜெக்ட்ல நீங்க மேன்மேடா நேச்சுரல் இல்ல மேன்மேட் நான் சொல்றேன். மேன்மேடா மேன்மேட் மார்வல் இது என்ன, அது இப்படி பண்ணிருக்காங்க மனுஷங்க, ஹியூமன்ஸ் ஆர் ஆசம் அப்படிங்கிற மாதிரி. அது இந்தியால தான் சொல்ல முடியும்.
ஈவன் எக்ஸாம்பிள் எல்லோரா கேவ்ஸ் ஆகட்டும் இல்ல பெரிய கோயில் ஆகட்டும் ப்ரோ, தமிழ்நாட்டுல ஐ மீன் இந்தியால இருக்கிற இடங்களை கம்பேர் பண்ணும்போது மற்ற இடங்களுக்கு போனீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, பெரிய விஷயமே தெரியாது ப்ரோ. நீங்க பெரிய கோயில சொல்லிட்டீங்க, நான் வேற எதுவுமே கிட்ட எடுத்துட்டு வர மாட்டேன். ஆர்கிடெக்சர் மார்வல் அது. சரி சரி, நான் வெளியில போயிட்டு உங்களை அது மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ண வெளியில வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இதை பார்த்துட்டு அங்க போய் ஃபீல் பண்ண முடியல. கம்பேர் பண்ணுவேன். சில இடம்லாம் வந்து அதிசய இடமா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் போய் அதிசய இடம் போட்டிருக்கானே, இது இவ்வளவு பெரிய கோயில் எங்க இருக்கு, அப்படிதான் தோணும் நமக்கு. தென் நேச்சர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் உங்க கடவுள் நம்பிக்கை தெரியல, காட் இஸ் த பெஸ்ட் கிரியேட்டர். ஆஸ் அன் ஆர்டிஸ்டே சொல்லுவேன் நான். ஸோ நேச்சர் இஸ் நேச்சர்ல எனக்கு வந்து ஒண்ணு சொல்லுன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் டக்குன்னு மறக்கவே முடியலையா, இத்தனை வாட்டி போனாலும் ஐயோ அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னா வந்து நேச்சர்ல உங்களை ரொம்ப ஸ்டன் பண்ணி வாயை மூடிட்டு அப்படியே பேன் பார்க்க வச்ச இடம்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. இப்போ ஐஸ்லாண்ட் வை பெஸ்ட் பிளேஸ் ப்ரோ. எவ்ரி 25 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்பு, டிஃப்ரெண்ட் கலர்ஸு, டிஃப்ரெண்ட் கிளைமேட்டு, செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். இப்பதான் போனேன். அங்க நார்தர்ன் லைட்ஸ் இருக்கா? அங்க பாத்தீங்கன்னா இருக்கு, நான் பார்க்கல, எனக்கு கிடைக்கல. பட் இப்போ யூஎஸ்க்கு முன்னாடி நான் கிரீன்லாண்ட் போயிருந்தேன். கிரீன்லாண்டு செம்மையா இருக்கும். நிறைய கண்ட்ரி சொல்லலாம். ஐஸ்லாண்டு, கிரீன்லாண்ட் முன்னாடி ஐஸ்லாண்ட் போயிருந்தேன். செம்ம பியூட்டிஃபுல். ஒரு 7 days டிரைவ், கார் தான் டிரைவ் பண்ணேன். செம்ம லைஃப்ல மறக்க முடியாது. உங்களுக்கு அப்போ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு இல்ல? அந்த ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து இல்ல ஏதோ ஒன்னு உங்களை அட்ராக்ட் பண்ணிருக்கு. அதே அந்த ஐலாண்ட், அதே மாதிரி எனக்கு ரீயூனியன் சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்கு. ரீயூனியன் ஐலாண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். செமையா இருக்கும். அது எங்கங்க இருக்குது? இந்தியன் ஓஷன்ல மொரிஷியஸ், மடகாஸ்கர்னு சொல்லிட்டு நாடு இருக்கு. ஒன் ஆஃப் த லோன்லியஸ்ட் பிளேஸ் மாதிரி இல்ல அது? ஃபுல்லா பிரான்ஸோட தான் அது. தனி தீவு. அங்க எது நல்லா இருந்துச்சு? அந்த ரீயூனியன்ல இங்க 25 மினிட்ஸ் போய் 15 மினிட்ஸ்ல எவ்ரி டிஃபரெண்ட் கிளைமேட், டிஃபரெண்ட் லேண்ட்ஸ்கேப், பிளாக்ல வால்கேனோ. மவுண்டன்ஸ் ஆர் பீச்சஸ் ப்ரோ? டிபெண்ட்ஸ் ப்ரோ. ரெண்டுமே ஒன் பிக் ஒன்னா கண்டிப்பா மவுண்டன்ஸ் தான். மவுண்டன்ஸ் ஏன்? நம்ம கடல் கிட்டே நிறைய இருந்துட்டு கடல் இருக்கு, பட் அது பார்க்கிறது பிரம்மாண்டமா இருக்கும் ப்ரோ. பார்க்கிறது சின்ன குட்டியான பர்சன். மவுண்டன்ஸ் ஆர் மேஜிக்கல். சின்ன பர்சனா இருப்பாங்க, மேல இருந்து பார்த்தோம்னா நம்ம பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே வந்து. முடிஞ்ச ஐஸ்லாண்ட் போங்க. அசால்ட்டா சொல்லிட்டாருப்பா. நம்ம ஸ்ரீலங்காக்கே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். போலாம், ஆனா வாழ்க்கையில நம்பிக்கை தானே வாழ்க்கை. போலாம், ஆனா அந்த மக்கள் எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி ஏத்துக்க மாட்டாங்க இல்ல. இந்த ஐஷோ ஸ்பீடுன்னே வந்து அவர் வந்து பார்ப்போம். அவர் எல்லாத்துக்கும் போவாரு. அவர் ஃபன்னியான பர்சன் தான். சில விஷயங்கள் பிடிக்காம இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து ஜாலியா இருக்கும். அவர் ஆனா ரேசிஸ்டா நிறைய வந்து ட்ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாம் பாக்குறப்ப அவர் ஃபேஸ் பண்ணுவாரு. அவர் ஃபேஸ் பண்ணுவாரு. ஸோ அது மாதிரி நீங்க அந்த மாதிரி ஏதாவது ரேசிஸ்டா ரொம்ப வந்து அன்ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி, ஐ வில் நெவர் விசிட் திஸ் கண்ட்ரி அகைன் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த கண்ட்ரி நிறைய சொல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். டிராவலிங்ல ஏதோ பார்ட் ஆஃப் தி திங், யூ ஹேவ் டு டேக் இட். யா, இட்ஸ் நாட் ஹேப்பன். ஸோ நம்ம வியட்நாம்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேன், தாய்லாந்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இது எப்படி சொல்றதுன்னா, இந்தியன்ஸ் எங்கெல்லாம் அதிகமா இருக்கவங்களும் அந்த இடத்துல அதிகமா ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம புரியுது, பார்த்து பழகிருப்பாங்க. ஸோ யூஎஸ்ல எனக்கு அந்த விஷயம் இதாகல. பட் ரொம்ப ரூடா இருப்பாங்க யூஎஸ்ல. கோல்ட் பீப்புள் தெரியுது. அது ஒரு பெரிய ஆக்சுவலா பெரிய இஷ்யூ. அது லோக்கல் பீப்புள்னு சொல்ல முடியாது. மேபி அவங்க அவுட் வெளில இருந்து வந்திருக்கலாம். ஏன்னா ஃபுல்லா மைக்ரேட்டட் பீப்புள் தான் அங்க இருக்காங்க. நைஸ். டிபெண்ட்ஸ். நவ லெட்ஸ் டாக் அபௌட் தி பாசிட்டிவ். ஃப்ரெண்ட்லியஸ்ட் கண்ட்ரி, சோ லவ்லி பீப்புள். நீங்க வந்து சேஃபாவும் ஃபீல் பண்ண, ஃப்ரெண்ட்லியாவும் வார்மாவும் ஃபீல் பண்ண. ஓகே, நான் போனதுல ஃப்ரெண்ட்லியஸ்ட்னா ஒண்ணே இல்ல, உங்களுக்கு சொல்லலாம். நிறைய இருக்கும். பல்லாவ் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. என்னடா அது? பல்லாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். மக்களும் செம்ம ஃப்ரெண்ட்லி. அங்க சின்ன கண்ட்ரி தான், ஒரு 40 மினிட்ஸ்ல அந்த கண்ட்ரியே சுத்தி முடிச்சிடலாம். அது அப்புறம் வந்து பல்லாவ் என்ன ரீஜன்ல அங்க இருக்கு? பசிபிக்ல தனியா இருக்கான். தனியா அவ்வளவு பெரிய கடல். நியர் டு மேபி அமெரிக்கா சொல்லலாம். பல்லாவ். இன்று ஒரு தகவல் மாதிரி ஐ லேர்ன்ட் நேஷன்ஸ் நேம் பல்லாவ். ஐஸ்லாண்ட் ஆல்சோ பீப்புள் ஆர் வெரி நைஸ். Then Philippines also people are நம்ம Philippines. Yes. Yeah, people very hospitality people அவங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஜியில் சிட்டி கிடையாது, கொஞ்சம் அவுட்டர் போயிட்டோம்னா அங்கேயும் செம்ம பீப்புள் இருக்காங்க. நான் ஒரு ஐலாண்ட் போனேன், அந்த ஹோட்டலுக்கு போனால் வெறும் போட்டில் மட்டும் தான் நான் போக முடியும். ஓகே. ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அது அங்கே பீப்புளும் செம்ம பீப்புள். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ரீயூனியன் ஆல்சோ இஸ் குட் பிளேஸ். மடகாஸ்கர் ஆல்சோ வெரி குட். மடகாஸ்கர் போயிட்டீங்களா? போயிட்டோம் ப்ரோ. மடகாஸ்கரில் வந்து அதிகமாக ஸ்கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் பீப்புள் ஆர் வெரி ட்ரூன்னு சொல்லலாம். ஐ மீன் எப்படின்னா நம்ம ஊர் ₹1 காசு வந்து அவங்களுக்கு பெரிய காசு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேற மாதிரி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை. இருக்கும் வாழ்க்கை வேற மாதிரி. நம்ம போகும்போதும் ஒரு ₹100 செலவு பண்ணாலும் அவங்களுக்கு அது பெரிய செலவணி இல்ல.
நிறைய கண்ட்ரி, கென்யா, நிறைய பேர் நிறைய இடம் இருக்கு. எல்லாத்துலயும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கு. பட் நான் நெகட்டிவ் ரொம்ப கம்மியா ஃபேஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ என்னோட டிராவல் ஜர்னில. பாசிட்டிவ் தான் அதிகம் கனா பண்றது. ஏன் வந்து லைக் நிறைய நெகட்டிவ்ஸை பார்க்காம நிறைய பாசிட்டிவ்ஸே வந்து பார்த்து ஏன் நீங்க நினைக்கிறீங்க? அது உங்ககிட்ட இருந்து ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்குறேன். அது நம்ம ஏத்துக்கிறத பொறுத்து தான் லைஃப்ல நம்ம வந்து பாக்குறது தான் இருக்கு. எப்படின்னா எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஆப்பிரிக்கால இருக்கும்போது மொபைல்லாம் காணா போயிருக்கு. பட் அதை நான் பாசிட்டிவா தான் எடுத்துப்பேன். ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். சில பேர்லாம் பயந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க. நான் அப்படியே ஃபேஸ் பண்ணி அதை வாழ்னாலும் எனக்கு அது நெகட்டிவாவே தெரியல எனக்கு. ஓகே அது ஒரு எப்படி சார்ட் அவுட் பண்ணி வெளில வருவீங்க அந்த மாதிரி? நார்மல் ஆயிடுச்சு. இப்போ வந்து டிராவலிங்ல வந்து டிராவல் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அதிகமா இருந்துச்சு. டெய்லி எவ்ரிடே எனக்கு ப்ராப்ளம் வரும். எங்களுக்கு டிராவலர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் கிடைக்காது. அது மாதிரி ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு நாளைக்கும். அதெல்லாம் பிளான் போட்டுருப்போம், அது வேற ஏதாவது மாறிடும். பிளானே போட மாட்டேன் நான். மோஸ்ட்லி பிளான் போடுறது இல்லை. இந்த மாதிரி இஷ்யூ நடக்கிறதுனால பிளானே போடுறது இல்லை. பிளானுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறது. அங்க நடக்கிறத பொறுத்து மாத்திக்கலாம் பண்ணிப்போம். எஸ் அதனால வந்து நெகட்டிவ் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. உங்களுக்கான தில் அதிகமா ப்ரோ பேசிக்காவே? அப்படிலாம் இல்லை ப்ரோ. இப்போ ஆனால் அதிகமாயிடுச்சு அப்படிலாம் இல்லை. ஏங்க ஃபர்ஸ்ட் இந்த டிராவல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போக்கும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தில்ல நீங்க எப்படி அளவு எடுப்பீங்க? அப்படி சொல்ல இல்ல ப்ரோ. நீங்க ஒரு விஷயத்த போயிட்டு ஃபர்ஸ்ட்லாம் ஒரு யோசனை இருக்கும்ல, இப்போ அந்த யோசனை கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல, ஏன்னா நீங்க நிறைய பார்த்துட்டு வந்துட்டீங்க. அதான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் வியர்டான ஃபுட் நம்ம சாப்பிடுறதுக்கு யோசிப்போம்னு சொல்லலாம். பட் எனக்கு இப்போ ஓகே ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் டிராவல் வாக்கிங் பண்ணேன், நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்ல. நான் வந்து இதான் வந்து காஸ்ட்லியஸ்ட் ஹோட்டல், இதான் காஸ்ட்லியஸ்ட் ஃபுட், அந்த மாதிரி போறவங்களும் இருக்காங்க. நான் தப்புன்னு சொல்ல. பட் நீங்க யூ சூஸ் த ஹார்ட் வே இல்ல, அதனால கேட்கிறேன் நான். ஸோ அதனால உங்களுக்கு இப்போ அந்த ஒரு பார்வை, அந்த தைரியம் அது வந்து ஃபர்ஸ்டோட இப்போ ரொம்ப அதிகமா இருக்கும். கன்னி வெடியில காலை வச்சு பிளாக் பண்றதா உங்களோட ஸ்டைலா? என்னோட ஸ்டைல் அப்படி போட்டாதான் மக்கள் பாக்குறாங்களா, அதனாலதான் தலைகீழ தான் குதிப்பேன் அப்படின்னு குதிக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ கடைசி எனக்கு வந்து கேட்கணும், உங்களுக்கு அந்த லக்ஸுரி டிராவலிங்கோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிராவலிங் நீங்க பண்றது வந்து நான் அதிகமா வந்து பாக்குறேன். அதுக்கான காரணம் என்னம்போது சிக்கனமா ஸ்டார்ட் பண்ணதுனாலயா? பட் யூ ரியலி லைக் இட்டா? எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ரியலி லைக் இட் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் டிராவல். லக்ஸரிஸ் டிராவலும் பிடிக்கும். பட் அது ரீசெண்டாக தான் இப்போ பண்ண ஆரம்பிச்சுன்னா அது ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்கு அது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் டிராவலிங் வந்து பெஸ்ட். எதுவுமே இல்லைன்னா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து அந்த இடத்துல கிடைக்கும். பியூரா இருக்கும், ரியலா இருக்கும். நம்ம லக்ஸரியஸ்ல போகும்போது கூட நம்ம பே பண்ணி பண்ணிடலாம். பட் அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி தான். பட் அதுதான் பெஸ்ட். இப்போ கண்டிப்பா நீங்க மட்டும் இல்லாம தமிழ் தளத்துல நிறைய பேர் வந்து டிராவல் வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. உங்களோட ஸ்டைல் அப்படிங்கறத தாண்டி நீங்க ஒரு வியூவரா வந்து நீங்க பார்த்து பிஹைண்ட் தி சீன்ல சலிச்சு போயிருக்கோம். பட் ஸ்டில் as a viewer someone amuses you அப்படின்னா வந்து அந்த மாதிரி யாராவது இருப்பாங்கல்ல நம்மளோட தமிழ் கம்யூனிட்டி? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒரு ஃபேனா இல்ல நீங்க ஒரு வியூவரா அப்படி பாக்க? டிராவல் வ்ளாக்ஸ் கேக்குறேன். டிராவல் வ்ளாக்ஸ் மட்டும் தான் கேக்குறேன். ஓகே, டிராவல் வ்ளாக்ஸ் மட்டும். டிரான்சிட் பைட்ஸ்னு ஒரு சேனல். டிரான்சிட் பைட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாப்பேன். தென் பேக் பேக் குமார் எப்பயாவது பாப்பேன். தென் பேர் தெரியல எனக்கு. நிறைய சேனல்ஸ் இருக்கு. சடனா கேள்வி தெரியல சொல்ல முடியும். ஆனா இந்த 2 சேனல், தென் வே டு கோ மாதவன், அவரு நான் அடிக்கடி யுஎஸ்ல இருந்து வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரு தான் அடிக்கடி பாப்பேன் நானு. நானே ரொம்ப நாளாச்சு வே டு கோ பார்த்து. நல்லா நீங்க ஞாபகப்படுத்திருக்கீங்க. ஆனா என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனல்ஸ்லாம் பாப்பீங்களா? அதுதான் அதிகமா உங்களுக்கு யாரு பிடிக்கும்? யாரெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு பரிதாபங்கள் பாப்பேன். ஆப்வியஸ்லி. தென் உங்க சேனல் பாப்பேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிராங்க் கண்டிப்பா ஸ்கிரிப்ட்னு தெரியும், சும்மா பாப்பேன். ஸோ அது பாப்பேன். தென் வந்து நிறைய இருக்கு ப்ரோ. என்னோட ஃபீட் ஓபன் பண்ணீங்கன்னா அது மாதிரி தான் வரும். எனக்கு டக்குன்னு என்ன சொல்றாருன்னு பார்க்கணும் தான். இப்போ நிறைய எல்லாம் சுத்தி கித்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட புது வெஞ்சர் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் டிராவல் சம்பந்தப்பட்டது தான். இஃப் யூ ஆர் ஓகே டு ஷேர் இட், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ டிராவல் கம்பெனி புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ட்ரிப்பேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிராவலிங் நம்ம ட்ரிப்பேட் ஆஃபீஸ்ல இருந்து வரேன் டேரக்டா. அது என்ன ட்ரிப்பேட்? ட்ரிப்னா டிராவலிங், மேட்டும்பாங்க. ட்ரிப்பேட் அப்படின்ற மேட் ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஃப்ரெண்ட்லியா என் கூட டிராவல் பண்ணலாம் அப்படின்ற மீனிங்ல வந்து இது பண்ணது. ஸோ நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம், 70 கண்ட்ரி போயிருக்கேன். 70 கண்ட்ரில ஒரு 65 கண்ட்ரி வீசா நானே தான் அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லாமே நமக்கு தெரியும் டிராவலிங் பொறுத்து. ஒரு 7 இயர்ஸ் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்ம உள்ள வரைக்கும் பார்த்தாச்சு. எஸ், பார்த்தாச்சு. ஸோ ஓகே, வை நாட் வி ஸ்டார்ட் ஃபார் த பீப்புள். நம்ம வந்து கம்மியான விலையில வந்து நிறைய டிராவல் வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிப்பேட் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் நாங்கள் வீசா மட்டும் ஸ்டார்ட் பண்ணோம். அது சூப்பராக போயிட்டு இருக்கு, பயங்கரமான ரெஸ்பான்ஸ். எவ்வளவு நாள் ஆகுது? 2 months ஆகுது. 2 months ஸ்டார்ட் பண்ணி 2 monthsல நாங்கள் 2 பேர் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நாங்கள் 15 பேர் இருக்கோம் எங்க டீம்ல. ஸோ அடுத்து டூரும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
டூர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 countries in 1,40,000 எல்லாமே இன்க்ளூடட், ஆல் இன் ஆல். எது நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவை, எல்லாமே எவ்ரிதிங். ஃப்ளைட்லேருந்து எல்லாமே, நீங்கள் சென்னையிலேருந்து ஏறி சென்னை திரும்ப வர வரைக்கும் ட்ரிப். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படிலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாமோ அதுவும் பண்ணலான்னு இருக்கோம். எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்டார்ட் பண்ண சூப்பராக போயிட்டு இருக்கு, செம்மையாக போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபைன் ஃபைன். நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனராகவும் மாறியாச்சு. நம்ம ஆட்கள் எப்படி ப்ரோ டிராவல் பண்ண விரும்புற ஆட்களா எப்படி பாக்குறீங்க? ஆஸ்பைரிங் டிராவலர்ஸ்லாம் அதிகமாக, பாண்டிச்சேரிக்கு பிளான் போடுவோம் போக மாட்டோம் அந்த மாதிரியா? அது மாதிரி தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா நம்ம சேனல்ஸ் பார்க்குறவங்களாம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற வெளியில் இருக்கிறவங்க, ஓகே நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற இதெல்லாம் இருக்காங்க. பட் வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான், நிறைய டிராவல் பண்ணவங்க கிட்ட வந்து தயவு செஞ்சு போய் பேசாத, அதை பத்தி கேட்காத, ஏன்னா அதுல பாதி நீ டிராவல் பண்ணிட்ட மாதிரி உனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாவே லைக் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர்ட்ல. ஏன்னா நீங்க வீடியோல நாங்க பாத்துருக்கோங்க, பட் உங்களோட இன்னொரு சைட்ல அது ஒரு ஹியூமனா நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சில விஷயம் கேட்கணும்னு இருந்துச்சு. அதனாலதான் வந்து இவ்வளோ நாள் வந்து நான் போனை வந்து கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு இருந்துச்சு. நிஜமா ஜோக்குக்கு சொல்ல, எனக்கு வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லிட்டு அம்யூஸ்டா இருந்தது மட்டும் இல்லாம அந்த எக்ஸ்பீரியன்ஸை நானே கொஞ்சம் ஏதோ லைட்டா வந்து எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நம்ம இன்னும் ஒரு செட் ஆஃப் கண்டெஸ்ட்லாம் பேசுவாங்க, ஏன்னா உங்ககிட்ட பேசி முடிக்கல, இன்னும் நிறைய இருக்கு. பட் நீங்க ஏதாவது ஊருக்கு கிளம்புங்க, எதுக்கு உங்களை பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் நியூ வெஞ்சர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.